තම තමුන්ට කැමැති ආකාරයට තම තමන් කැමැති භාෂාවන් නිකායන් කන්දයන් හදාගෙන මේ පොළොවේ ස්වාමීන් වහන්සේගෙන් බොහෝ අය නැති වී විනාශ යනවා. ඒ නිසා තමයි අපි අධිවන්තන්ට නිතර දෙවෙනි හඬ නගන්නේ සත්‍ය පිළිගන්න. සත්‍ය කියන්නේ ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ සහ උන්වහන්සේගේ වචනය පමණයි. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த நாட்களிலே நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நாம் ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பிரசன்னம், ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் கிறிஸ்துவர்களாய் இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் வேதத்தை அதிகமாக வாசித்து தியானித்து கர்த்தரோடு கூட நீங்கள் நேரத்தை நீங்கள் செலவழிக்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர முடியும். அவரோடு கூட உட்கார்ந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்காக உங்களுக்காக செபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார். இது கர்த்தருக்கு மிகவும் பிரியமான காரியங்களாய் இருக்கிறது. ஆனால் இந்த நாட்களிலே அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமில்லாத பல காரியங்களை செய்வதன் நிமித்தமாக கர்த்தரிடத்திலே அவர்கள் நன்மையை பெற முடியாமல், ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் கர்த்தருக்கும் அவர்களுக்கும் ஒரு பெரிய அவர்களுக்கு இடைவெளியை உண்டாக்கி கொள்ளுகிறார்கள். Number 3, නිතරම කාරණා විමසන්න. යම් පූජනීය තමුගේ නාමය උසවනවා නම්, තමුගේ නිකාය, තමුගේ සංවිධානය උසවනවා නම් ඒ ගැන වඩා හොඳින් ප්‍රදේශ සම්බන්ධ යෙවි. එවැනි ආකාරයේ තම තමුගේ නම් උසවාගෙන තමයි තමුගේ නිකාය පමණක් උසවාගෙන තම තමුන්ට ආවේනික වූ ඉගැන්වීම් උසවාගෙන ඒ තුළ ගමන් කරන බොහෝ සෙනගක්, බොහෝ සභාවන්, සංවිධාන දැන් පොළවේ දවසින් දවස දිවෙමින් පවතිනවා. ඒක ඉතාම භයානක දෙයක් පවතිනවා. අඳුරට ශාප නොකර, වරදට ශාප නොකර අපි හරිතීර්ණය, නිවැරදි තීරණය රැගෙන දෙවියන් වහන්සේ සමග ගමන් කරමු. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாட்களிலே நடக்கிற ஊழியங்களாக இருக்கட்டும், அநேக கிறிஸ்தவ விசுவாசிகளாக இருக்கட்டும், யாராக எந்த கிறிஸ்தவ அமைப்புகளாக இருக்கட்டும், நான் கவனிக்கின்ற ஒரு காரியம், அநேகர் கர்த்தரை பிரியப்படுத்துவதில்லை, கர்த்தரை உயர்த்துவதில்லை, கர்த்தரை மகிமைப்படுத்துவதில்லை. நீங்கள் இதிலே ஒரு அடையாளத்தை கண்டுகொள்ள வேண்டும். கர்த்தரை உயர்த்தாத, கர்த்தரை மகிமைப்படுத்தாத எந்த ஒரு நபரும் எந்த ஒரு ஸ்தாபனமும் கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்ய முடியாது. அவர்களை தங்களாகவே உயர்த்தி கொண்டு அவர்கள் மூலமாக நடக்கிற அற்புதங்கள், அடையாளங்களை எல்லாம் தங்கள் மூலமாக செய்யப்படுகிறதாக அவர்கள் செய்வார்கள் என்று சொன்னால் இது கர்த்தர் ஒரு காலம் அனுமதிக்க மாட்டார். இப்படிப்பட்ட ஊழியங்களையும் நபர்களையும் நீங்கள் கண்டறியுங்கள். இதுதான் இந்த கடைசி காலங்களிலே கர்த்தருக்கு எதிராக வருகிற உபதேசங்களாகவும் ஊழியங்களாகவும் இன்றைக்கு காணப்படுகிறது. இதிலே திருச்சபையாகிய என் அருமை விசுவாசிகளே, நீங்கள் மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். Now number 4, බලන්න එදා ඒ බාබෙල් කොට හදන්න එක්කෙනෙකුට තීරණයක් ආවා, අදහසක් ආවා. ඒ නිසා ඔවුන් එක හදන්න තීරණය කළා. ඒ වගේම හදුවා. ඒ නිසා කොහොමද සිද්ධ වුනේ? භාෂාවේ වෙනසක් සිද්ධ වුණා. ඒ නිසා එකිනෙකාට කතා කරන්න බැරුව ගියා. කතා කරන දේ අනිත් අයට තේරෙන්නේ නැතුව ගියා. ඒ නිසා අද පොළවේ ඔබ මම භාෂාව අතරින් වෙන් වෙලා තියෙනවා. නමුත් කිතුමන් අතර ඒ දෙක දෙන්නටම අයින් කරලා ඉවත් කරලා අද අපිට මේ අන්තර්ජාලය හරහා හෝ මේ වෙලාවේ මේ පණිවිඩය නිදහස් කරන්නට හැකියාව ලැබී තිබෙනවා. ඒක අනන්තයක් නොවේද? ඉතින් හැම වෙලාවෙම ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමය පමණක් ඔසවන්න උත්සාහ කරන්න. ඒ නාමය වටා පමණක් එකතු වෙන්න, ඒක රාශි වෙන්න, ඔක්කොම එක දරුණක් ලෙසද ඒක රාශි වෙන්න. ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ යාඥාව උනේ අපි එක්සත්ව සිටින් නාමයෙන් ඔවුන්ද ඒකත්වයක් කරන්න කියලා. ඒකත්වය අද පොළේ දකින්නට තිබෙනවා. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் தங்களுக்கு மகிமை உண்டாக்கி கொள்ளவும் தங்களை உயர்த்தவும் அவர்கள் பாபேல் கோபுரத்தை கட்டினதுனாலே என்ன நடந்தது தெரியுமா?
ஆண்டவர் அங்கே அவர்கள் இணைந்தது எதற்காக என்று சொன்னால், அவர்கள் ஒன்றாக இணைந்து தங்களை உயர்த்திக் கொள்ள இணைந்த போது கர்த்தரை மகிமைப்படுத்தாமல் அவர்கள் செய்த காரியத்தை பார்த்து ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தார். அவர்களுக்குள்ளே மொழியை, வேறு மொழிகளை அனுப்பி அங்கே அவர் தாறுமாறாக்கினார். அந்த கட்டடம் கட்ட முடியாமல், அவர்கள் ஒன்றிணைந்து எந்த காரியத்தையும் செய்ய முடியாமல் போயிற்று. நான் இதுதான் அதிக என்னுடைய காரியங்களை நான் இந்த நாட்களிலே நான் இதை குறித்து என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு ஆண்டவர் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கிறார் என்று சொன்னால், அவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக இணைக்கிறார் என்று சொன்னால், அவருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும், அவருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ள வேண்டும், அவருடைய நாமத்தை அநேகருக்கு நாம் அறிவிக்க வேண்டும். அது நிமித்தமாக நாம் ஒன்று கூடுவோம் என்று சொன்னால் கர்த்தருடைய சித்தமானது நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். நாம் வேறு விதமாக, நாம் மாம்சத்திலே நாம் சிந்தித்து வேறு விதமாக செய்ய முற்படும் பொழுது, நாம் இணையும் பொழுது கர்த்தர் நமக்கு எதிராக பல காரியங்களை செய்வார். கர்த்தருடைய கோபாக்கினைக்கு மனிதன் என்ன செய்வான்? அவன் கர்த்தருடைய கோபாக்கினை பெற ஆளாகி விடுவான். ஆகவே மிக ஜாக்கிரதையோடு கூட நாம் ஒன்றிணைகிறோம் என்று சொன்னால் அவர் ராஜ்யத்தை கட்ட வேண்டும். Number 5, John chapter 17 verse 17. யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம்? Read Bible. Yes. சத்தியதாவினும் பவித்ர கலமானவர். ජේසුස් වහන්සේ ඒ නිසා තමයි කිව්වේ මේ සත්‍යතාවෙන් සෙනග පූර්ණ කරන්නට කියලා. අද කොහොමද ජනතාව අතර ඒ සත්‍යතාවය තිබෙනවද? බොහෝ සමාන් වල ඒ සත්‍යතාවය කතා කරනවාද? බොහෝ අයට මේ සත්‍යතාවය තේරෙන්නේ නැහැ. තාමත් කැඩිලා බිඳිලා විනාශ වෙමින් පවතිනවා බොහෝ කිතුණුවන් සත්‍ය නොදන්න නිසා. හැම කෙනෙකුම දුවනවා, එහෙ දුවනවා, මෙහෙ දුවනවා. එහෙම විය යුතුද? ජේසුස් වහන්සේ වටා අපි ඒක රාශි විය යුතුයි. එසේම වඩා භයානක දෙයක් සුද්ධාත්ම බලය අපිට ලැබුණේ නැත්නම් අපි ભેද බිඳ වෙනවා. ඒ නිසා උන්වහන්සේ අපිට බලය දීලා තියෙනවා නිතරම සත්‍ය කරා අප යන පිරිස, සත්‍ය කරා ජනතාව රැගෙන යන පිරිස අපිට සත්‍ය උගන්වනු ලබනවා. ඒ නිසා අපි කළ යුත්තේ එම සත්‍යතාවය රැගෙන ලෝකෙ වටා ගමන් කිරීමයි. සත්‍යතාවය තමයි අපි මේ ලෝකෙ වටා රැගෙන යන්නේ. ඒ නිසා සත්‍යයට කීකරුවන්න සත්‍ය anu ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ පමණයි. Number 5. நன்றாக கவனியுங்கள். யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த நாட்களிலே தேவன் நமக்கு அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த வார்த்தையானது நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. எப்பொழுதும் ஒரு கிறிஸ்தவ பிள்ளைகளாய், விசுவாசிகளாய் இருக்கிற அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் விரும்புகிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், சத்திய வசனத்தை நாம் அனுதினம் வாசித்து தியானித்து அது நிமித்தமாக நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இருக்கிற இந்த போராட்டங்கள், பாவ காரியங்களை இருந்து நம்மை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள சத்திய வசனத்தை தேவன் நமக்கு, ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்கிக் கொள்ளும்படி அவர் கொடுத்திருக்கிறார். Number 6, John chapter 17 verse 18. 18ஆம் வசனம். அடுத்த வசனத்தை வாசிப்போம். ඔබ නිවැරදි සත්‍යතාවය ඔබ වාග්ලෝකෙට එව්වක් මෙන්ම මමද ඔවුන් ලෝකෙට යැවෙමි. ක්‍රිස්තුස් වහන්සේ අප තෝරාගත්තේ තවත් බාබෙල් කොට්වල් හදලා බාබෙල් කොට් වැනි දේවල් හදලා මනුෂ්‍යයන් විනාශ කරන්නට නොවේ. දේව උදහසිත මනුෂ්‍යයන් වාදනය කරන්නට නොවේ. උන්වහන්සේ අප තෝරාගත්තේ මේ මහා බලවත් පණිවිඩය ලෝකෙින් පුරා ගෙන යන පිරිසයි. ජේසුස් වහන්සේ ස්වර්ගය අතහැරලා මේ පොළොවට ආවේ මේ සත්‍යතාවයේ පණිවිඩය ඔබට මට බෙදා ගන්න පිණිසයි.
ජනතාව අතර බෙදා ගන්න බෙදා හරින්න පිරිසයි. ඒ වගේම උන්වහන්සේම කියනවා ඒ පණිවිඩය ලෝකෙට ගෙන යන පිරිස උන්වහන්සේ කැමැති අය තෝරාපත් කරගෙන තිබෙනවා කියලා. ඒ නිසා උන්වහන්සේගේ සත්‍යයට අපි යටත් වෙලා තියෙනවා. උන්වහන්සේගේ මඟ පෙන්වීමට අපි යටත් වෙලා තියෙනවා. ඒ නිසා තමයි ඒ සත්‍යතාවය රැගෙන අපි මෙලෙස ලෝකෙ වටා දවසින් දවස ගමன் කරමින් සිටින්නේ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே பார்க்கிறோம், அங்கே அவரை சத்தியமாக நானே அந்த சத்தியம் என்று சொல்லி சத்திய வசனமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த உலகத்திற்கு இந்த சத்திய வசனமானது பரிசுத்தத்தை உண்டாக்கினது போல இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மையும் ஆண்டவர் சத்திய வசனமாக நம்மை இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அவருடைய சத்தியத்திற்கு சாட்சியாக நின்று அந்த வசனத்தை உறுதிப்படுத்தும்படி அந்த வார்த்தையை அநேகருக்கு அறிவித்து பாவத்தில் இருக்கிற ஜனங்களை நீங்கள் பரிசுத்தமாக்கும்படி இந்த சத்திய வசனத்தை அவர் உங்கள் இருதயங்களிலே கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையினாலே அநேகரை நீங்கள் பரிசுத்த சந்ததியாக மாற்றுங்கள். Number 7, John 17 verse 21. ඔබේලාම් ඒකත්වයක් වන පිණිස පියෝ ඔබ මා තුලහිත මා ඔබ තුලින් සිටින්නාක් මෙන්ම ඔබ මා ඒ බව ලෝකයා විශ්වාස කරන පිණිසත් අප තුල ඒ ඒකත්වයක් වන පිණිසත් යාඥා කරන. ලෝක ඉතිහාසයේ බාබෙල් පොතේදී ඉඳලම විකින් විට කාලෙන් කාලයට මනුෂ්‍ය දෙවියන් වහන්සේගෙන් ඈත් කරනු ලැබුවා. විවිධ ඇදහිලි ක්‍රම ලෝකෙට ආවා. විවිධ දෙවි දේවතාවුන්ගේ ඇදහිලි ක්‍රම ලෝකෙට ආවා. විවිධ දර්ශනවාද මතවාද ලෝකෙට ආවා. ඒ වගේම කිතුණු ස්වභාව තුළ ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගෙන් ඈත් වෙලා බොහෝ විවිධ ඉගැන්වීම් සහ නිකායන් පොළොව පුරා පැතිරී තිබෙනවා. ජේසුස් වහන්සේ පූජා වුණේ ඒ පූජා වීමෙන් පසුව සියලු මනුෂ්‍ය වර්ගයා ඒක රාශි කරන පිරිස. ජේසුස් වහන්සේ සහ දෙවියන් වහන්සේ ඒකත්වයක් සිටිනාක් මෙන් අපද උන්වහන්සේ සමග ඒකත්වයකට පැමිණිය යුතුමයි. ජාති, ආගම්, ભેද, නිකාය ඇදහිලි සහ ඉගැන්වීම් ක්‍රම වලින් අපි වෙන්නේ කාලයට පැමිණ තිබෙනවා. ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ඉගැන්වීමට අපි කීකරු විය යුතුමයි. අප එකතු විය යුත්තේ ඒක රාශි විය යුත්තේ නාසරීය ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමය තුළ පමණයි. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை நமக்கு மிக அழகாக சொல்லுகிறது. பிதாவாகிய தேவனுக்குள்ளே கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்படி ஒன்றாய் இருக்கிறாரோ, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒன்றிணைந்து நாம் அவருடைய ஆவியின் பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய், அவருடைய அன்பை தரித்துக் கொண்டவர்களாய், அவரிடத்தில் விசுவாசத்தை நாம் வைத்திருக்கிறவர்களாய் நாம் காணப்பட்டு நம்முடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லி ஆண்டவருக்குள்ளாக அவர்களையும் விசுவாசத்திற்குள்ளே நிலைத்திருக்க செய்யும்படி தேவன் நம்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர் ஒருவர் கொடுத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. Number 8, John 17:25. ධර්මිෂ්ඨ පියාණනි, නුඹගේ වැඳෙන්නේ නැත. නමුත් මම ඔබ හැඳින්වන්නේ. ඔබ ඔබ මා විසින් ඒ බව දැනගත්තෝය. ලෝකාකාර මිනිසුන් නම් සත්‍යතාවය දන්නේ නැහැ. ඒ නිසා තමයි ඒ මනුෂ්‍යයන් විවිධ ආගම්, විවිධ ඇදහිලි, විවිධ විශ්වාසයන් සහදාගෙන ඒවට නමස්කාර කරන්නේ. නමුත් වේදනාවට කර්ම වන්නේ අපි දැනුම ලැබුවා අපිට සදාත්ම බලය තිබෙනවා කියන බොහෝ අය අද නොමග යමින් පවතිනවා. ඒකත්වෙන් කැඩිලා බිඳිලා වෙන්මින් පවතිනවා. මේ කාලේ විශාල වශයෙන් යේසුස් වහන්සේගෙන් ඈත් වෙලා තම තමුන්ගේ ආවේනික ඉගැන්වීම් නිකායන් සංවිධාන සාදාගෙන තිබෙනවා. මේකේ තමත් භයානක වූ වේදනාත්මක කරුණක් තිබෙනවා. මේ නිසා ගලාතිපතෙන් කියනවා නිකාය වේදය ලක්ති දෙය ඇති අයට සදාකාලික රාජ්‍යයට යන්නට ලැබෙන්නේ නැහැ කියලා. එසේනම් ඔබ ප්‍රවේශම් විය යුතු කාලයට පැමිණ තිබෙනවා.
මේ මොහොතේ අප ගොඩාක් අය ප්‍රතික්ෂේප කරනවා අපිට නිකායක් නැහැ සංවිධානයක් නැහැ නායකයෙක් නැහැ කියලා. ඇයි ඒ සත්‍යතාවය උන්ට තේරෙන්නේ නැහැ. අපි මේ ගමන් කරන සත්‍යතාවය අපි මේ කතා කරන දේව වචනේ සත්‍ය උන්ට නොතේරෙන නිසා අද උන් අපිට ගල් මුල් දානවා අපහාස කරනවා නින්දා කරනවා මඩ ගහනවා. ඒවට මුහුණ දීලා තමයි අපි මේ ඔබ එක්සත් කරන්නට එකමුතු කරන්නට වෙහෙසෙන්නේ. අවසන් වශයෙන් ඔබට කියනවා බාබල් පොතේ සාපේ ඔබ නිදහස් වෙන්න. නිකාය සංවිධාන සහ විවිධ ඉගැන්වීම් වලින් ඔබ නිදහස් වෙලා ඒක හසුවන්න ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ වටා ඔබට දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරනසේකවා. நீதியுள்ள பிதாவே உலகம் உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிவேன், நீர் என்னை அனுப்பினீர் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். இந்த உண்மையை அநேக ஜனங்கள் அறியாமல் இருக்கிறார்கள். நம்மை ஆண்டவரை நாம் அறிந்திருக்கிறோம், ஆனால் உலகத்துல வாழுகிற ஜனங்கள் பிதாவை அறியாதவர்களாயும் இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களாயும் அவர் இந்த உலகத்திலே மனிதரை எதற்காக உண்டாக்கினார் என்கிற அந்த காரியத்தை புரியாதவர்களாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே அவர்களை இந்த பாபேலின் சாபத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களை ஆண்டவருடைய விசுவாசத்திற்குள்ளாக நாம் கொண்டு வர வேண்டும். அவர்களுக்கு ஆண்டவரை குறித்ததான இந்த காரியங்களை சொல்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் அவருடைய வார்த்தைகளால் நிரப்பப்படும் பொழுது அந்த வார்த்தை அவர்களுக்குள்ளே கிரியை செய்து மனம் திரும்புதலை கொண்டு வரும். ஆகையினாலே கர்த்தருடைய திருச்சபை விசுவாசிகளாய் இருக்கிற பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே உலகம் முழுவதும் காணப்படுகிற பிரிவினைகளும் ஜாதி பிரிவினைகளும் மொழி பிரச்சனைகளும் இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து ஜனங்கள் ஒருவேளை விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார், அவர்களுக்குள்ளே ஒரு மனதை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் தந்திருக்கிற அவருடைய சத்திய வசனமாகிய வார்த்தையானது இந்த நாட்களிலே உங்கள் மூலமாக அநேகருக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டும். ஆமென். Number 9 last message. අවසන් වශයෙන් ගොඩාක් සතුටු වෙනවා පාස්ටර් වන් අපි සාකච්ඡා කළා පණිවිඩය කොහොමද දෙන්නේ කියලා. එතුමා කිව්වා අපි මේ පරිවර්තන තුලින් කතා කරමු කියලා. පරිවර්තනය කරන්න කෙනෙක් නොමැති නිසා අදවසේ පරිවර්තනය නොමැති නිසා මේ විදිහට පණිවිඩය බෙදාගත්තා. ඔබට බොහෝ දේ තේරෙන්න ඇති කියලා විශ්වාස කරනවා. දෙවියන් වහන්සේ ඔබට බොහෝ කොට ආශිර්වාද කරනසේවා. ஹல்லேலூயா. கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். உங்கள் சபையை நான் வந்து பார்க்கும் பொழுது என் ஆவியிலே உணர்கிறேன். நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளாக பார்க்கிறேன். பாஸ்டர் அவர்களும் ஒரு பாரத்தோடு தரிசனத்தோடு இந்த ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறார்கள். நான் இந்த இந்திய தேசத்துக்கு முதல் முறையாக வந்து இந்த தேசத்திலே உங்களை காண்பதும் இவருடைய ஊழியத்திலே பங்கெடுப்பதும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் என் ஊழியர்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாளை தினத்திலே நான் இந்த தேசத்திற்கு கடந்து செல்கிறேன். நன்றி. Good translator? Yes. He is singing. He is talking Sinhala. He speaks Sinhala. Yes. It's in future. Understand? We'll sing. Okay. Let us pray. යන්නේ අපි වහන්සේගේ සිද්ධ නාමයට ස්තුතිවන්ත වෙනවා. පාස්ටර් වෝන් ගැන, ඔබගේ ෆැමිලි එක ගැන, මේ චර්ච් එක ගැන, මේ බිලිවර්ස්ලා ගැන අපි වහන්සේට ස්තුතිවන්ත වෙනවා. පියාණන් එකිනෙකාම ආශිර්වාද කරන්න. දුන්න පණිවිඩය තුල සංගවිලා තියෙන අභිරහස්යන් මේ දරුවන්ට තේරුම්ගෙන අපි ඒකත්වයක් සිටින පිණිස අපි හැමෝටම ඔබ වහන්සේගේ දිව්‍ය ආදරය සහ ප්‍රේමය මේ වෙලාව වඩුනන්න කියලා අපි යාඥා කරනවා. නාසරි ජේසුස් වහන්සේගේ නාමයෙන්. Amen. So no need for translation. Now let us pray. Ama, we are going to pray for you and as somebody. All people, hands, my Yes, yes. What? முதல்ல யார் இருக்கீங்க? Sorry. ஐயா வாங்க வாங்க ஐயா வாங்க நீங்க நீங்க வாங்க வாங்க வாங்க. This is sorry. நீங்க ஐயா வாங்க ஐயா. This is sorry. No, this is சாவல். ஆமா. ஒரு சால்வ போட்டுருமா அவருக்கு? சால்வ போட்டு. கேட்டுருங்களா கேட்டு? Okay. Thank you. Yes. Thank you. Yes. Okay.
நாம் யாவரும் கரங்களை அவருக்கு நேராக நீட்டுவோம். அவருக்காக ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் அவருக்காக விசேஷமாக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். எல்லா கரங்களையும் அவருக்கு நேராக கர்த்தர் ஊழியத்தை செய்திருக்கிறார். ஒரு தரிசனத்தோடு பாவம் பாருங்க, சீக்கிர தேசத்துல அதிகமா ஊழியம் செய்தவர். இத்தாலி தேசத்துக்கு போன ஊழியம் செய்வதற்கான அநேக வாய்ப்புகள் இல்லை. ஆனாலும் அவர் என்னிடத்துல போன்ல பேசும் பொழுது பல காரியங்களை அவருடைய மகள் பேசினார்கள். அவர்கள் சொன்னார்கள், எங்க அப்பா ஒரு தரிசனத்தோடு வருகிறார். கடந்த நாட்களில் ஊழியம் செய்ய முடியாத பல தடைகள் இருந்தது. ஆனால் அவர்கள் மீண்டுமாக ஊழியத்தை ஆரம்பிக்கும்படி இந்திய தேசத்திற்காக செபித்து கர்த்தர் உங்களை காண்பித்தார். ஒரு தேவ மனிதர் உங்களை குறித்து அவரிடத்தில் அறிமுகம் செய்த போது அநேக ஊழியர்களுக்காக அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது கர்த்தர் உங்களை அவருக்கு காட்டினபடியினால நீங்கள் அவரை வழி நடத்தவும் அவரோடு கூட இணைந்து ஊழியம் செய்யவும் எங்க அப்பா அவர்கள் உங்களை தேடி வருகிறார் என்று அவருடைய மூத்த மகன் இடத்திலே பகிர்ந்து கொண்டார்கள். இந்த நாளிலே அவர் நம்மோடு இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் அவருடைய தரிசனத்தை விரிவாக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை இன்னும் ஆண்டவர் பயன்படுத்த வேண்டும். அவருக்குள்ள இன்னும் நல்ல ஆவிக்குரிய அனுபவங்களோடு அவர் செய்கிற சில ஊழியங்கள், அவர் வார்த்தையின் ஊழியத்தை செய்கிறார். ஆகையினால அவருக்கு இன்னும் ஆண்டவர் பல அபிஷேகத்தை ஊற்ற வேண்டும், பல வரங்களை ஊற்ற வேண்டும், ஆண்டு வல்லமையை ஊற்ற வேண்டும். ஜெபிக்கலாமா? எல்லா கணக்கு ஜெபம் பண்ணுவோம். நம்மகிட்ட வரவங்களை ஆண்டவர் மாத்திடுவார். எல்லா விதத்திலையும் கர்த்தர் தரிசனம் உள்ளவர்களாய், பாரம் உள்ளவர்களாய் ஊழியம் செஞ்சு முடிச்சு போகும்போது மூர்த்தி டிரான்ஸ்லேட்டர் சொன்னாரு, பாஸ்டர் அவர் இங்க வந்து ஒரு வாரம் 10 நாள் 15 நாள் ஊழியம் செஞ்சாரு. அவருக்குள்ள ஒரு நல்ல ஆவியை அவருக்குள்ள வந்திருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஏற்கனவே அவரோட கூட ஊழியம் செஞ்சிருக்கிறேன். அவரு சொல்றதை கேட்க மாட்டார், இதயம் நான் சொல்றதுதான் கேட்கணும்னு. ஆனா நீங்க ஊழியம் செய்யும் பொழுது, வெளியே டிராவல் பண்ணி போகும் பொழுது அவர் சொன்ன ஒரு காரியம், இந்த பாஸ்டர் உண்மையாகவே என்னை ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்துகிறார். ஆகினாலே அவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் கேட்க வேண்டும் என்று என்னிடத்துல சொன்னார் என்று சொன்னார். நிச்சயமாக கர்த்தர் அந்த காரியத்தை செய்கிறார். ஆமென். ஆமா, எந்த ஊழியர்களை அன்போடு நாம் உபசரித்து அவர்களை நடத்தும் பொழுது அவர்களை மரமாற்றம் வரும். ஆமென். ஆமென். பிதாவை நாங்கள் துதிக்கிறோம். இந்த தேவ மனுஷனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவரை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும். உலகம் முழுவதும் நீர் அசைப்பீராக. ஒரு வார்த்தையின் வல்லமை இடத்துல இருக்கிறது ஆண்டவரே. தேவ வசனத்திற்காக நான் வைராக்கியமாய் நிற்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னார், என்னுடைய பலத்தையும் என் சுகத்தையும் எதையும் நோக்காதபடிக்கு நான் சம்பாதிக்கிறேன். பணத்தை எல்லாம் ஆண்டவருக்கு செலவு செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன்.